இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசையின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சில மாதங்களாக சூழ்நிலையின் காரணமாக அலைவரிசை என்னால் ஒளிபரப்ப முடியவில்லை. இதோ மீண்டுமாய் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவின் தருணத்தில் உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசையின் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அன்னையாம் திரு அவை தூய கன்னி மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. அன்னையாம் திரு அவையிலே 3 நபர்களுக்கு மட்டும்தான் பிறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது. மற்ற எல்லா புனிதர்களுடைய விழா கொண்டாட்டம் என்பது அவர்களுடைய விண்ணக பிறப்பு தினத்தை கொண்டுதான் நாம் விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், திருமுழுக்கு யோவான், இந்த 3 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பிறப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த 3 நபர்களில் இன்று நாம் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் தாயானவள் இறைவனுடைய பார்வையிலே ஒரு தனி சிறப்பு மிக்கவளாகத்தான் காணப்படுகிறாள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆதியிலே தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியின்படி அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் மீட்பர் பிறப்பதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள்தான் இந்த தாயானவள். தன் மகன் இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக பிறக்க வேண்டும், அவருடைய பிறப்பின் வழியாக, பாடுகளின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே மீட்பை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருந்தது. எனவே தன் மகன் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை அன்றே ஆதாம் ஏவாள் தவறு செய்த அந்த தருணத்திலே சாத்தானின் ஆதிக்கத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக, சாத்தானுடைய இருளை முழுவதுமாக போக்க வேண்டும் என்பதற்காக, பாவ சேற்றில் விழுந்து கிடக்கின்ற மானுடத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக, தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்ததுதான் நம் அன்னை மரியாள். ஆக இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு இன்றைய நாளிலே இந்த உலக திரு அவை கோலாகலமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த தாயினுடைய பிறப்பு ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது என்பதை நம்மால் காண முடிகிறது. வரலாற்று பின்னணிகளை சற்று நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய பிறப்பின் செய்தி அழகாக நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், சுவைக்கின் அன்னாள் இந்த தம்பதியர்கள் 20 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தங்களுடைய இல்லற வாழ்வை அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். எல்லா தம்பதியர்களும் எதிர்பார்த்தது போல திருமணம் முடித்த அடுத்த ஆண்டோ அதற்கு பெறுகின்ற பிறகு ஆண்டோ அவர்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள் என்பது அவர்களுடைய யதார்த்தம். ஆனால் இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களாலும் என்னாலும் அதை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. நீதிமானுக்கு ஈடாக வாழ்ந்து கொண்டிருந்த சுவைக்கின் அன்னாள் இந்த 2 நபர்களுமே மனிதருடைய பார்வையில் எந்த விதத்தில் குறை உள்ளவர்களாக காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் அவர்கள் நிறைவுள்ளவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். இறைவனுடைய திட்டத்திற்கு யாரெல்லாம் தன்னை இசைவு கொடுக்கிறார்களோ, இறைவனுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க துணிகிறார்களோ, அவர்கள் உலகத்தின் பார்வையிலே ஏமாற்றப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதற்கு சுவைக்கின் அன்னாள் ஒரு விதி விலக்கல்ல. இப்படிப்பட்ட இந்த தம்பதியர் தான் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்திருக்கின்ற பொழுது, அந்த 20 ஆண்டுகள் அவர்கள் கடந்து வந்த நரக வேதனை சொல்லொன்னா ஒன்று. சுற்றமும் சூழமும் நண்பர்களும் தெரிந்தவர்களும் அறியாதவர்களும் இவர்களுடைய கடந்த கால வாழ்வை பார்க்கின்ற பொழுது இறைவன் இவர்களை சபித்து விட்டார் என்றுதான் ஒட்டுமொத்த யூத சமுதாயமும் இவர்களை ஏளனமாக பார்த்த தருணம். ஆலயத்திற்கு சென்று பலி செலுத்த விரும்பிய சுவைக்கினை அங்கே இருந்த தலைமை குறி ஏளனமாக அவரை விரட்டி அடிக்கின்ற பொழுது
தன் மனைவியிடம் சொல்லாமல் அவர் முழுவதுமாக பாலைவனத்திற்கு ஓடி போகின்ற தருணத்தில் அன்னாள் தன் கணவர் இறந்து விட்டார் என்று நினைத்து கொண்டு அவள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுதுதான் அன்னை மரியாளை சந்தித்து கப்ரியேல் தூதர் எந்த அளவுக்கு தேவனுடைய பிறப்பின் செய்தியை சொன்னாரோ அதே கப்ரியேல் தூதர் தான் இங்கே அன்னாளையும் சந்தித்து இறைவனுடைய வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே கன்னி மரியாளுடைய பிறப்பின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த சமுதாயத்தின் பார்வையிலே யாரெல்லாம் புறம் தள்ளப்படுகிறார்களோ, குறிப்பாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் சமுதாயத்தின் பார்வையில் புறம் தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய பார்வையில் ஏற்ற பெற்றவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இந்த சுவைக்கின் அன்னாளுடைய இந்த தம்பதியர் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குழந்தையை ஜென்ம பாவம் இல்லாமல் உலகத்தின் மாசு இந்த குழந்தையை தொடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தம்பதியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இன்றைய விழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி இதுதான். உலகத்தின் பார்வையில் நம்மை எந்த அளவிற்கு ஏளனமாக சமுதாயம் பேசினாலும் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட அர்ப்பண வாழ்வு இறைவனுக்குரியது என்று நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டோம் என்றால் உலகத்தினுடைய பார்வையை துச்சமென எதிர்த்து தள்ளிவிட்டு ஆண்டவருடைய அன்பின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பது தான் அன்னை மரியாளுடைய பிறப்பின் செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று கூட அவர்களுக்கு தெரியாமல் இந்த குழந்தை அழகாக பெற்றெடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த தாயானவள் தான் இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்திருக்கின்றார். இந்த தாயினுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் அனைவருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நாம் என்ன ஒரு பிரதிக்ஞை எடுக்கப் போகிறோம்? நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்ன? இன்றைய நாளிலே இந்த தாய்க்கு நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய அன்பின் பரிசு என்ன? பிறப்பு பெருவிழாவின் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அன்னை மரியாளை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாய்க்கு என்ன நாம் அன்பின் பரிசை கொடுக்க போகிறோம்? ஒன்றே ஒன்று மட்டும்தான் அந்த தாயானவள் உங்களிடம் என்னிடம் கேட்பது. அன்று காணா ஒரு திருமணத்தில் அற்புதமாக சொன்னாலே, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. நாமும் நம்முடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையில் இந்த தாயினுடைய பிறந்த நாளை அற்புதமாக கொண்டாடுகின்ற பொழுது அந்த தாய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு அவருடைய அன்பு மகனும் நம் சகோதரருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை வாழ்வாக்க நாம் முயற்சி செய்வோம். இதைவிட பெரிய பரிசு இந்த அன்னை மரியாளுக்கு நாம் கொடுத்து விடப் போவதில்லை. எனவே இன்றைய நாளிலே இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் மனதார வாழ்த்துகின்றேன். இறைவன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அற்புதமான அருளையும் ஆசிரியையும் நிறைவாக கொடுத்து என்றும் உங்களை வழிநடத்துவார். மேலுமாய் இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் முழுவதுமாக அந்த தாயின் கரத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அன்னை மரியாள் நம்மை வழிநடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த அன்னையினுடைய பாத சுவடுகளை. இறையாசிர் என்றும் உங்களோடு.